ॐ स्थापकाय च धर्मस्य பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜெகத்குருன்னு சொல்லி போற்றப்பட்டவர். ஜெகத்குருன்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கே குருவாக இருக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலை எல்லா மனித உருவங்களுக்கும் கிடைப்பதில்லை. இறை சக்தி படைத்த அவதார புருஷர்களுக்கு தான் ஜெகத்குருன்ற நிலை கிடைக்கும். அந்த நிலை எப்படி அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது என்றால், அவர் உங்களை மாதிரி குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய மூத்த சகோதரர் அவரை பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், எதற்காக படிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் உங்களை கேட்டால் எதற்காக படிக்கணும்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல மார்க் எடுத்து பெரிய படிப்பு படிக்கணும். சரி, பெரிய படிப்பு எதுக்கு படிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல வேலை கிடைக்கணும். எதுக்காக வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய சம்பாதிக்கணும். நிறைய எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஜாலியாக இருக்கலாம், நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், வீடு வாசல்னு சொல்லி வசதியாக இருக்கலாம், அப்படி தானே சொல்லுவீங்க. இதே தான் அவருடைய அண்ணன்னு சொன்னார். கல்வி என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு சாப்பாடு போடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஆச்சரியமாயிடுது. சாப்பாடு போடுற எஜுகேஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் ராமகிருஷ்ணன். ஒரு கல்வி என்னுடைய சாப்பாட்டுக்காகத்தான் அப்படின்னா, என்னுடைய புலன் வாழ்க்கைக்காகத்தான் அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். இப்போ என்ன மாதிரி கல்வி வேணும்? எந்த கல்வியினால ஒரு மனிதனுக்கு பூரணத்துவம் முழுமை கிடைக்கின்றதோ அந்த கல்வி எனக்கு வேணும்னு எப்போ சொன்னது? 10-12 வயசு குழந்தையா இருக்கும்போது. பாருங்க, அறிவு பூர்வம் பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம சனாதன தர்மத்தில் கல்வி என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. சா வித்யா யா விமுக்தையே, அதுதான் வித்யை, அதுதான் கல்வி, எதனால் நமக்கு விடுதலை கிடைக்குமோ. எதிலிருந்து விடுதலை அப்படின்னா, முதல் விடுதலை எதிலிருந்து? கல்வியினால அப்படின்னா அறியாமையிலிருந்து விடுதலை. அப்புறம் அடுத்த விடுதலை என்ன? வறுமையிலிருந்து விடுதலை, இல்லையா? அடுத்த விடுதலை என்ன? சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை. புரியுது இல்லையா? இதோட நின்றுடும் நம்முடைய விடுதலை. கல்விக்கு பலன் நமக்கு என்ன? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், புத்திசாலியா இருக்கணும், பணம் சம்பாதிச்சா வறுமையிலிருந்து விடுதலை. பணம் இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனாலையும் தாழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து சமுதாயத்திலிருந்து எல்லாரும் இப்படி மேலே இப்படி பார்ப்பாங்க, அவரா அப்படின்னு பார்ப்பாங்க. இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் வித்தியை கல்வி எதற்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த 2-3 நிலைகளை சொல்லுது நம்முடைய சனாதன தர்மம். அதுதான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார். தேவைகளிலிருந்து விடுதலை. மனதில் எத்தனை தேவைகள் இருக்கு, அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியுமா? யாராலையும் ஒருத்தருடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியும். ஏன்னா பூர்த்தி செய்ய செய்ய ஒன்று கிடைக்க கிடைக்க வளர்ந்துட்டே இருக்கும் நம்முடைய தேவைகள். இப்போ நம்ம நாட்டில் பெரிய பணக்காரர் இருக்கிறார். யாரு? முகேஷ் அம்பானி. ஜியோ ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவர் பெரிய ஆள் ஆகிட்டார்.
இப்போ அவருடைய தேவையிலிருந்து அவர் விடுதலை இருக்கா அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையே இல்லையா? ஐயோ இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற இல்லையா? அப்போ எந்த நிலைக்கு போனாலும் இந்த கல்வியினாலையும் இந்த பணத்தினாலையும் நம்ம தேவையிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியாது. எல்லாரும் நம்மளை அன்பு செய்யணும், எல்லாரும் நம்மளை மதிக்கணும், இதெல்லாம் மனதனுடைய தேவைகள் இல்லையா? இதிலிருந்து விடுதலை, அதை கொடுப்பது கல்வி. அடுத்தது கடைசியா, நான் ஒரு மனிதன், நான் சிறுமை அடைந்தவன், நான் சாக போகின்றேன் ஒரு பயம் இருக்குல்ல இல்லையா? அந்த பயத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து. இது என்னை விட்டு போயிடுமோன்னு பயம் இருக்கு இல்லையா? இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, வேலை என்னை விட்டு போயிடுமோ, ஏதோ ஒரு பயம் இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்திலிருந்து விடுதலை. இப்படி விடுதலை விடுதலை விடுதலை, அவங்க நிலையிலிருந்து விடுதலை. அதற்கு எது உதவுகின்றதோ அது கல்வி. அந்த கல்வியினால தான் எப்பவுமே விடுதலையா இருக்கிறவன் தான் பூர்ணமா இருப்பான். தேவைகள் இல்லாதவன் திருப்தியா இருக்கிறான். அந்த கல்வி எனக்கு வேணும்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் அடம் பிடிச்சி ஸ்கூலுக்கு போல. ஆனா பாருங்க, அவருடைய திருநாமத்துல இந்தியாவில் எத்தனை லட்சக்கணக்கான ஸ்கூலுங்க இருக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்களால் சொல்லப்படுகின்ற ஒரு வித்தியை என்ன? உங்களுடைய தினசரி தேவைக்குண்டான கல்வி. தினசரி தேவை என்ன? ஏதோ படிக்கணும், நல்ல டிகிரி வாங்கணும், வேலை வாங்கணும், சம்பாதிக்கணும், நம்மளை பெற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்க உதவி செய்யணும். இதோடு இந்த கல்வி முடிஞ்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய உள்ளத்துக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் பயத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய கல்வியும் வேணும். அதுதான் நம்ம சாஸ்திரத்தில் கல்வியை ரெண்டா பிரிச்சாங்க, பராவித்யா அபராவித்யா. பராவித்யானா நம்மை முழுமைப்படுத்துகின்ற கல்வி, அபராவித்யானா நமக்கு தேவையான சாமான கொண்டு வர கல்வி. நமக்கு தேவையான சாமானு, வீடு வாசல் காரு மொபைல், இதெல்லாம் என்ன சாமானு. ஆனா அதெல்லாம் இருக்கிறதுனால முழுமை வந்துருமா? அது இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்லி இல்லையா? அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுமையை அடையணும், நமக்கு தேவையான சிறிய சிறிய விஷயங்களும் பூர்த்தி செய்யணும். இரண்டு கல்வியும் நமக்கு கிடைக்கணும். அதுதான் நம்ம ராமகிருஷ்ண மடத்துல குழந்தைங்களை, படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம சொல்ற விஷயம் என்னென்ன, ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அந்த கல்வி முறை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனிதனை முழுமையாக்கக்கூடிய கல்வி. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், we want that education by which intellect is expanded, புத்தி விஷாலதா கிடைக்கும், and by which the heart is expanded, மனசு விஷாலமாகும், by which one can stand on one's own feet. யாரையும் சார்ந்து வாழலாம், எல்லாரோடையும் பழகலாம், எல்லாரோடையும் இருக்கலாம், ஆனா யாரையும் சார்ந்து எங்க வேணாலும். இப்ப நீங்க குழந்தைய, ஒரு வயசு குழந்தையா இருக்கும் பொழுது யார் காலால நடந்து போனீங்க? யார் காலால போனீங்க? அம்மா காலில் நடந்து போனீங்க. இப்போ அம்மா என்னை இடுப்பில் எடுத்து வச்சுக்குமா, சேதுமா அப்படின்னா அம்மா என்ன சொல்லுவா? முன்னாடி 15 வயசு ஆயிடுச்சு உனக்கு, இப்பவும் சொல்றியே, உன் காலில் நீ நிற்க மாட்டியா கேட்பா இல்லையா? அதான் சாமி சொல்ல, தன்னுடைய காலில் இருந்து தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய, ஆன்ம சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய, நமக்குள்ள இருக்கிற நல்ல அற்புதமான ரத்தனங்கள் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய அறிவில். அதெல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய கல்வி பராவித்யா. அதே இறைவனுடைய சக்தியை வெளிக்கொண்டு வரும் பொழுதுதான், அதை உணரும் பொழுதுதான் வெளிப்படுதுன்றதுனால சுவாமிஜி சொல்றாரு, எஜுகேஷன் இஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். கல்வினா என்ன? உன்னிடத்தில் ஒரு முழுமை ஏற்கனவே இருக்கின்றது. பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன், முழுமை ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான் கல்வி. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொன்னாங்க? உனக்கு விடுதலையை கொடுப்பது கல்வின்ற. உனக்கு எதனால் விடுதலை கிடைக்குமோ அதற்கு பெயர் கல்வி. சாமிஜி சொல்றாரு, உனக்கு எதனால் முழுமை கிடைக்குமோ அதுதான் கல்வி. ரெண்டு ஈக்குவலாவதா? அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இன்று வாய்த்துள்ளது. நம்ம மடத்திற்கு சென்னை டி நகர் மடத்திலிருந்து சுவாமி சத்ய பிரபானந்தஜி மகாராஜ் வந்திருக்காங்க. துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு 30 வருடங்கள் துறவியாக தவம் செய்து கொண்டு எத்தனையோ பெரியவர்களுக்கு சேவை செய்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக ஸ்ரீமத் சுவாமி
ரங்கநாத ஆனந்தஜி மகாராஜ்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டால்வார், இந்திரா காந்தியை உருவாக்கின ஒரு சுவாமியம். இந்திரா காந்தி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவங்கள ஒரு பெரிய தலைவராக உருவாக்கிய ஒரு சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமிக்கு சேவை செய்கின்ற பாக்கியம் நம்முடைய சத்யபிரபானந்தஜி மகாராஜுக்கு கிடைத்திருந்தது. நிறைய அனுபவங்களை வைத்து கொண்டிருக்கின்றார். நிறைய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தக்கூடிய, விடுதலை உணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். நம்முடைய பாக்கியம் என்று நம்முடைய விழுப்புரம் மடத்திற்கு வந்திருந்தார். உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் அந்த அந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுதான் இப்போ தலை ஆடுறீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும். நீங்கள் இங்கேருந்து 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா? ஸ்ட்ராங் ஆகுனா என்ன அர்த்தம்? நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதே, மொபைலு, ஃப்ரெண்டுங்க ஃபோனு, வாட்ஸ்அப்பு, தெருவில் போகும்போது சைக்கிளில் போகிறவன் வரவன் எல்லாம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ராங் ஆகி, எப்படி உலகம் ஃபுல்லாக கொரோனா வந்தாலும் நமக்கு வரல, ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க, இம்யூனிட்டி சிஸ்டம் இல்லையா? அதேமாதிரி நம்ம மனசுக்கும் இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி பராவித்தியை சார்ந்த கல்வி தான் நமக்கு வேணும். அதை கற்கின்ற பாக்கியம், வாய்ப்பு இன்று நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த 45-50 நிமிடங்கள் சுவாமிஜி அவருடைய அனுபவங்களையும் அவருடைய கருத்துக்களையும் உங்களுக்கு சொல்வார். மனசார நல்லா கவனித்து கேளுங்க. ஏன்னா வாய்ப்பு கிடைக்காது. நான் உங்களை சந்திக்கிறதே கொஞ்சம் ரேர் ஆகிடுது இல்லையா? இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் அடிக்கடி சந்திச்சுட்டு இப்போ சந்திக்கிறதே முடியல. அதில் பெரியவங்க வந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாக மாறாவுடைய திருவடிகளை பணிந்து உங்களுக்கு நல்ல ஆசிகளையும் வழிகாட்டுதலையும் வணங்கும்படி சுவாமிஜியை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் லஞ்ச் பிரேக். ஓகே. नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. गुड मॉर्निंग. सत्तदे काणुम. गुड मॉर्निंग. இன்னும் பத்தாது. குட் மார்னிங். நான் நினச்சேன் சரி காலையில் யாரும் சாப்பிடல போல இருக்கு கொரோனா வந்ததில். இல்லை ஸ்கூலில் வீட்டில் இவ்வளோ நாள் நல்லா ஜாலியாக இருந்தோம், இப்போ மறுபடியும் ஸ்கூல் வர வேண்டிய இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதனாலேயே சவுண்டு வரல. ரொம்ப நாள் வீட்டில் இருந்ததில் திரும்பி திரும்பி யாரை பார்க்குறது, அதே அம்மா அதே அப்பா அதே தம்பி, ஒரே அடிதடி. இல்லை நிறைய குழந்தைங்க வந்து அங்கே கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூல் எப்போ திறக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை சில பேருக்கு. எனிவே இந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பை பற்றி பேசுகிறப்போ விவேகானந்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து என்னன்னாக்க யூத். இளைஞர்களை பார்க்குறப்போ முக்கியமாக அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? மை டியர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படி தான் கூப்பிடுவார். உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். மை டியர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அப்படி சொன்னார்? அவர் தான் கேட்கணும். பிகாஸ் ஃபியூச்சர் இந்தியா இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஆம் ஐ ரைட்? உங்கள் ஃபியூச்சர் யார் கையில் இருக்கு? அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப். நிறைய பேருக்கு இந்த பீரியட், இந்த பர்டிகுலர் டைம் இருக்கிறப்போ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய வேல்யூ தெரியாது. சப்போஸ் நீங்களாம் நல்ல குழந்தைகள், வெளியில் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு கண்டபடி பஸ் டே எல்லாம் கொண்டாடிக்கிட்டு சம்மந்தமில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு they go to college, they celebrate so many other things which are not connected with their life.
கடைசியாக ஒரு 35 வயசு 40 வயசு ஆனதுக்கப்புறம் எப்படியோ கேட்டு அங்கே இங்கே கேட்டு நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம பேச கேட்டுட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தா சுவாமிஜி அப்படிம்பாங்க. பட் யூ ஆர் ஆல் பிளஸ்ட் சில்ட்ரன். ஏன் ஏன் உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி, அது சம்திங் வெரி கிரேட். இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், வியாதி இல்லாமல், அங்கே இங்கே பெயின் இல்லாமல் உடம்பு நல்லா இருக்கணும். என்ன செய்யணும்? சாப்பிட்டா மட்டும் போதுமா? சாப்பிட்டுட்டே இருந்தால் நிறைய பேர் இந்த கொரோனா வந்ததில் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டாங்க இல்லையா? யார் யார் குண்டாயிருக்கீங்க? இதில் கூச்சமாக இருக்குது, கை தூக்க இல்லையா? சாப்பிட்டா மட்டும் போதாது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லையா, ப்ராப்பர் மூமெண்ட்ஸ் ஆஃப் பாடி, கரெக்டாக வாக்கிங் போகிறது, ப்ளே பண்ணுறது, அது இது எல்லாம் சேர்த்துக்கணும். ஸோ நல்ல சாப்பாடு கொடுத்தா நல்ல உடம்பு. கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டா வாட் வில் ஹேப்பன்? வயிறு கெட்டு போயிடும் இல்லையா? அதே மாதிரி கிவ் குட் ஃபுட் டு யுவர் மைண்ட். மைண்ட் வில் பி ஸ்ட்ராங் அண்ட் எனர்ஜெட்டிக். இது இந்த பருவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 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 பீரியட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைம் இன் யுவர் லைஃப். இந்த நேரத்தில் எந்த மாதிரி டெசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணும். அதனால தான் நம்ம மயிலாப்பூர் மடத்தில் ஒரு புக்கு கூட போட்டிருப்பாங்க, சிலையும் நீயே சிற்பியும் நீயே. வெரி குட். சில பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சிற்பி வெளியில் யாரும் கிடையாது, தே மே ஹெல்ப் யூ, பட் யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் செல்ஃப் இல்லையா? சாக்ரட்டிஸ் சொல்லுவார், சாக்ரட்டிஸ் இல்லை, பெர்னார்ட் ஷா சொல்லுவார், லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். யாராவது ரிப்பீட் பண்ண முடியுமா? லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். அப்படின்னாக்கா வாழ்க்கை யார் கையில் இருக்கு? அதனால தான் சாமிஜி சொன்னார், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி அப்படின்னு சொன்னார். அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வேல்யூபிள் டைம் இஸ் தி ப்ரெசன்ட் டைம், ப்ரெசன்ட் பீரியட். இதை மனசில் வச்சுக்கணும். அதனால தான் வள்ளுவர் கூட சொல்லுவார், தோன்றே புகழோடு தோன்றுக. யாராவது கேட்டிருக்கீங்களா? எங்கேயோ யாரோ டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம் வருதா யாருக்காவது? அதுக்கப்புறம் என்ன? பாதி நான் சொல்லிட்டேன், மிச்சம் என்ன? நல்ல சத்தமா வெரி குட். அந்த பொண்ணு தான் கை தட்டு. மனுஷன்னு பிறவி எடுத்தா புகழோடு இருக்கணும். சாமி சொல்லுவார், when you leave the world, leave some footprints for the posterity to follow. இப்போ நீங்களாம் இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு நீங்கள்லாம் அம்மாக்கள் ஆகிடுவீங்க. உங்கள் குழந்தைங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுங்க, எங்கள் அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இல்லையா? அப்போ தானே உங்களுக்கு பெருமை. எங்கள் அம்மாவா ஐயோ அப்படின்னு சொன்னால் அது பெருமையாக. எங்கள் அம்மா பேச்சு எடுக்காதீங்க சார், எனக்கு கோபம் வரும் சார். அதுதான் வள்ளுவர் சொல்றார், தோன்றி புகழோடு தோன்று. அந்த புகழை கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நாம் செய்யணும் இல்லையா? சாக்ரட்டிஸ் சொல்லுவார், யூ ஆர் வாட் யூ சூஸ் டு பி அப்படின்பார். என்ன பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். யூ ஆர் வாட் யூ சூஸ் டு பி. உன்னை நீ எப்படி செலக்ட் பண்ணிக்கிறியோ அப்படி தான் நீ உருவாக போகிற. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, வாட் எவர் மே பி த டிஃபிகல்டிஸ், அமௌண்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், எப்படி இருந்தாலும் சரி, ஐ வில் ஃபாலோ திஸ் லைஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மோல்ட் மை லைஃப் டு பி a wonderful example for the future generation.
அந்த டிட்டர்மினேஷன் யார்கிட்ட வரணும்? சாமிஜி சொன்னார் இல்லையா, சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி டிட்டர்மினேஷன் மீன்ஸ் சங்கல்பம் மனசுக்குள்ள வச்சுக்கணும். அந்த மாதிரி யார் யார் இருந்தாங்களோ அவங்க சாதிச்சிருக்காங்க வாழ்க்கையில். சின்னதுலேருந்தே சம்திங் யூ ஹாவ் டு க்ரோ விதின், அது அப்புறம் வளரும். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெரிய சயின்டிஸ்ட். ஆனால் சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருப்பார். தலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், விரல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு பிடிக்காது. கொஞ்சம் டல்லாக வேற இருந்தார் அந்த பையன். ஸ்கூலுக்கு போன உடனே கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த டீச்சர் வந்து, கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு லெட்டரை எழுதி மடித்து அந்த பையன்கிட்ட கொடுத்து, கேவ் திஸ் டு யுவர் மதர், லெட்டர் ரீட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. சின்ன வயசில் வந்து அவங்க ஏதாவது கொடுத்தா தெரியும், அதை பிரித்து கூட பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ உங்கள் டீச்சர் ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணுவீங்களா? நோபடி இஸ் லைக் பவித்ரா. பவித்ரான்னு யாராவது இருக்கீங்களா? நோபடி இஸ் லைக் பவித்ரா அப்படின்னு சொல்லி மாற்றி ஏதாவது எழுதுவீங்களா? எனிவே, தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப சிம்பிள் பாய். அப்படியே கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா எடுத்து படித்தாங்க. அம்மாவுக்கு அதிகம் படிப்பு கிடையாது. இந்த பையன் கேட்குறான், அம்மா என்ன எழுதி? படிக்கிற அளவு கூட இன்னும் கற்றுக்கலை அந்த பையன். அந்த அம்மா படித்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பேர் அந்த டீச்சர் எழுதியிருக்காங்க, டியர் சோ அண்ட் சோ. அந்த அம்மா படிக்கிறாங்க, வாய் விட்டு படிக்கிறாங்க. டேய், உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதியிருக்காங்க உங்கள் டீச்சர். அப்படியாம்மா? என்னம்மா அது? வாட் இஸ் தட்? ப்ளீஸ் ரீட் அவுட். அந்த அம்மா படித்தாங்க. உங்கள் மகன் பெரிய ஒரு ஜீனியஸ். அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இல்லை. ஸோ நீங்களே வீட்டில் வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு எழுதியிருக்குப்பா. அப்படி சொல்கிறப்போ கண்ணிலேருந்து தண்ணி விழுது அந்த அம்மாவுக்கு. இந்த பையன் அப்படியே கேட்டான், அப்படியா நான் அவ்வளோ பெரிய ஆளா? சரிம்மா நீயே சொல்லிக் கொடு. அந்த அம்மா தனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தாங்க, அந்த பேசிக் நாலேஜ். ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த பையன் தானே படிக்க ஆரம்பித்தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேப்பர் இறக்கி போடுற வேலை. ஏன்னா புவர் ஃபேமிலி, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. நியூஸ் பேப்பர்லாம் வரும் வண்டியாக, அதெல்லாம் எடுத்து இங்கே கொண்டு போய் வைக்கணும். அப்புறம் அங்கேருந்து அடுத்த ட்ரெயினில் ஏற்றணும். இந்த வேலை இன் பிட்வீன் டைம் கிடைக்கிறப்போ அதில் வர்ற சில மேகசின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். தட் இஸ் ஹவ் ஹி கிரியேட்டட் ஹிம்செல்ஃப். அப்புறம் ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு தடவை என்ன ஆச்சு, அது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே பக்கத்துலேயே இருக்கார். இந்த ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னாக்கா அவங்களாம் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கத்துலேயே தான் வீடு. அவருடைய சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு பெண் குழந்தை, அது பாட்டு ட்ராக்கில் வந்துருச்சு, அதுக்கு தெரியாது. இந்த பையன் அப்போ வந்து ஒரு 17 வயசோ 15 வயசு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு. அவர் பார்த்த, ஐயோ அந்த குழந்தை ட்ரெயின் வந்துட்டுன்னு சொல்லி ஓடி போய் குழந்தைய தூக்கி காப்பாற்றிட்டார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதை பார்த்தோன்னே ரொம்ப இந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு, நீ தான் என் குழந்தைய காப்பாற்றின, குடும்பத்தையே காப்பாற்றின, யூ ஆர் ஸோ கிரேட், ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்திங், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். அப்போ தாமஸ் சொன்னாரா, சார் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, என்கிட்ட பணம் இல்லை. இப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கு யாராவது காலையில் நன்றி சொல்கிறீங்களா, தேங்க்ஸ் சொல்கிறீங்களா? சரி, ஸ்கூலை விட்டு போகிறப்ப டீச்சர்ஸுக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்கிறீங்களா? அது சொல்லி ஆகணும், அப்போ தான் மார்க்கு கிடைக்கும் இல்லையா? அம்மாவுக்கு சொல்ல வேண்டாம், என்ன மார்க் போட மாட்டாங்க அம்மா, கரெக்டாக? ஸோ அந்த பையன் போய் கேட்டார் தாமஸ் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட, ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஐ எம் ஸோ மச் ஃபேசினேட்டட் பை தட் சப்ஜெக்ட், நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. உடனே அவர் தன்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூமில் ஃபிசிக்ஸ் அந்த லேபரேட்டரிக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தார். உனக்கு என்னென்ன வேணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் தான். He was the one who brought out the scientists from Thomas Alva Edison. அங்கே உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரியும். பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அமெரிக்காவில். அப்போ ஒரு நாள் அந்த வீடெல்லாம் வந்து ஏதோ க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிகிட்டே வர்றப்போ
அவங்க அம்மாவுக்கு கொடுத்த அந்த லெட்டர் இட் வாஸ் தேர். அப்போ சின்ன வயசில் எங்கேயோ வச்சுன்னா அம்மா செத்து போயிட்டாங்க, அது வச்சது அப்படியே இருக்குது. ஏதோ ஒரு டிராயரில் இருந்தப்போ அந்த லெட்டர் இருந்தது. கையில் எடுத்தோடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, ஓ திஸ் இஸ் த லெட்டர் விச் டர்ன் மை லைஃப். அந்த டீச்சர் அப்போவே எழுதியிருந்தாங்க நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி. வெரி குட். அம்மா படித்து காமிச்சாங்க, அவரும் நான் படிக்கவே இல்லை, என்ன எழுதிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்தா என்ன எழுதியிருந்தது, அதில் அந்த டீச்சர் எழுதியிருக்காங்க, உங்கள் பையன் மகா முட்டாள், அவனுக்கு படிப்பே வராது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுல பிரயோஜனமே கிடையாது, கீப் ஹிம் வித் யூ, இஃப் பாசிபிள் யூ டீச் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பார்க்குறப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் கண் கலங்கிட்டார். இது பாசிட்டிவ் லெட்டரா நெகட்டிவ் லெட்டரா? கம்ப்ளீட்லி 100% நெகட்டிவ் லெட்டர் இல்லையா? அப்போ நினச்சி பார்த்தா தன்னுடைய தாயை பற்றி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை அம்மா என்கிட்ட வந்து படித்து காமிக்காம அப்படியே மறைச்சிட்டாங்க, மறைச்சி என்னை ஒரு மனுஷனாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கல்லறையில் போய் எழுதுனாங்க. இவர் தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதினார், ஹியர் இஸ் எ மதர் who made her deficit child into a genius of century அப்படின்னு சொல்லி எழுதினார். இன்னும் கூட ஒரு ஜீனியஸ் இல்லையா? இப்போ இந்த லைஃப்பை கிரியேட் பண்ணது யாரு? அவரும் ஒர்க் பண்ணார், அதுக்கு அம்மாவும் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளார ஒவ்வொரு தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கலாம், ஒரு நிவேதிதா இருக்கலாம், ஒரு கல்பனா சாவ்லா இருக்கலாம், ஒரு இந்திரா காந்தி இருக்கலாம், ஹூ நோஸ் இல்லையா? உங்களை யாராவது கூட சிஎம் வந்தாலும் ஆகலாம். வந்தால் இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? வரட்டு. ஸோ சம்திங் இஸ் தேர், சம் ஸ்பார்க் இஸ் தேர் வித்தின் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அந்த ஸ்பார்க்கை நல்லா கரெக்டாக ஊதி 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 பெருசு பண்ணணும். இந்த பழைய காலத்தில் அடுப்பெல்லாம், இப்போல்லாம் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் வந்து கேஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அடுப்பு பக்கம் யார் யார் போகிறீங்க அதை முதல்ல கை தூக்குன்னு பார்க்கலாம். so many people. எதுக்கு? சாப்பிட்றதுக்கா சமைக்கிறதுக்கா? ஏன்னா ரெண்டு வேலைக்கும் அங்கே தான் போகணும். யார் யாருக்கு சமைக்க தெரியும்? வெரி குட், வெரி குட். ஐ எம் ஸோ ஹாப்பி. சமையல் கற்றுக்கணும். பழைய காலத்தில் வந்து லேடிஸுக்கு வந்து சமையல் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, நாட் ஃபார் விதவுட் ரீசன். சமையல் செஞ்சாக்க ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கு வந்து பை பர்த் அந்த மதர்லி நேச்சர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? மதர்லி நேச்சர் கம்ஸ் நேச்சுரலி டு கேர்ள்ஸ். குக்கிங் பண்ணுறப்போ என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த தாட் கரண்ட் ஆல்சோ வில் பி ஃப்ளோயிங் இன் தட். அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இட் கம்ஸ் நேச்சுரலி. அதனால் குக்கிங்கை வந்து பெண்கள் கையில் கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை, இட் கம்ஸ் நேச்சுரலி டு விமன். ஸோ அம்மா அப்பாவுக்கு அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை வாங்கிக்கணும், டீச்சர்ஸ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதை வாங்கிக்கணும். உங்களுடைய உண்மையான அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். பகவான் புத்தர்கிட்ட ஒரு பையன் போனான். அவர் ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கார். நிறைய ஜனங்கள் வராங்க, வந்து அவங்கவுங்க கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, இவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். 2 லேடிஸ் திரும்பி போகிறப்போ பேசிக்கிறாங்க, இவர் பெரிய மகான், எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்கிறார், இவர்கிட்ட பேசினா மனசு ரொம்ப க்ளீனாக இருக்குது, கிளியராக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போ மனசு கிளியராக இருக்கோ அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கோ அப்போ ஸ்ட்ரெங்தே இருக்காது. இப்போது நீங்கள் எல்லோரும் 9th 10th 9 and 10th. ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த இதெல்லாம் வரல, சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரல. இப்போ எல்லாம் டோட்டல் சப்ஜெக்ட்ஸ் தான். சயின்ஸ் யார் யாருக்கு நல்லா வரும்? 1 2 3. மற்றவங்களாம் கஷ்டமா இல்லை பயமா இல்லை சந்தேகமா? மெதுவாக கை தூக்கிறீங்க, டக்குன்னு அப்படி தூக்கணும், வீராவேசமா ஜான்சி ராணி மாதிரி. எனிவே சயின்ஸ் நல்லா வர்றவங்க நல்லா படிச்சுட்டு இப்போ எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே நுழையிறப்போ எப்படி நுழைவீங்க? ஐயோ அப்படின்னு நுழைவீங்களா? இது சயின்ஸ் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சப்ஜெக்ட்,
இட் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். கணக்கு யார் யாருக்கு வரும்? அப்பா இது நான் சொன்னதுனால இப்போ உடனே கை தூக்குறீங்க இல்லையா? சரி, தமிழ் யார் யாருக்கு வரும்? நல்லா தமிழ் வரலன்னா கொலை பண்ணிவிடும். ஏன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு அது ஒருத்தன் சொல்கிறான், இது தமிழ் பேசுகிறப்போ இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அதை நான் லைக் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறான் ஒருத்தன். இது தமிழா இங்கிலீஷா? நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் பேர் கேட்டிருக்கீங்களா? அடல் பிஹாரி வாஜ்பாய் நம்ம பிரைம் மினிஸ்டர், எக்ஸலண்ட் பிரைம் மினிஸ்டர். நிறைய வித்தின் 5 இயர்ஸ் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். அவர் வந்து ஹிந்தியில் பேச ஆரம்பித்தா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வராது, இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தா ஒரு ஹிந்தி வார்த்தை வராது. தட் இஸ் தி சைன் ஆஃப் ஜீனியஸ். அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறப்ப நல்லா கற்றுக்கணும். அட் த சேம் டைம் தமிழில் பேசுகிறப்போ அங்கேயும் சுத்தமாக பேசணும். அந்த மாதிரி வளர்த்துக்கணும். அதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதுதான் சுவாமிஜி சொன்னார், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. சரியா? ஸோ புத்தர் எங்கே பேசிகிட்டு இருக்க, அந்த லேடிஸ் பேசிகிட்டே போகிறாங்க. ரொம்ப பெரிய மகான், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறார் அப்படின்னு பேசிகிட்டே போகிறப்போ ஒரு 10 வயசு பையன் அங்கே கேட்டான். அவன் கொஞ்சம் நாட்டி பாய், மிஸ்chievous பாய், எல்லாம் தெரிஞ்சவரா, அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு கிளம்பினான். வர்றப்போ ஆன் த வே அங்கே வந்து ஒரு வேலி, அதில் ஒரு வண்ணத்து பூச்சி உட்காந்துருக்கு. வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெனி கலர்ஸ். இல்லை, காட்ஸ் கிரியேஷன் இஸ் அ வண்டர். நோபடி கேன் கிரியேட் லைக் இட். அவ்வளோ அழகாக இருக்கும். வண்ணத்து பூச்சியை பார்த்தோன்னே கையில் எடுத்து வச்சுக்கிட்டான் அந்த பையன். நேராக புத்தர்கிட்ட வந்தான். கையை பின்னாடி கட்டிக்கிட்டு கேட்குறான், சுவாமி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? புத்தர் என்ன சொல்லியிருப்பார்? எஸ் சொல்லியிருப்பார். ஞானிகள் எப்பவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவர் சொன்னார், எனக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னார். அப்படியா? அப்போது சொல்லுங்க, என் கையில் ஒரு பொருள் இருக்கு, அது உயிரோடு இருக்கா செத்து போச்சு? உயிரோடு இருக்கா செத்து போச்சான்? உயிரோடு வச்சிருக்கான். அப்படியே மெதுவாக இப்படி வச்சிருக்கான். அவனுக்கு என்ன ஐடியா அப்படின்னாக்க, அது செத்து போச்சுன்னு இவர் சொன்னால் பறக்க விட்டுலாம், ஏன்னா உயிரோடு இருக்கு. உயிரோடு இருக்கு அப்படி சொன்னாக்கா ஒரு ப்ரெஸ் வண்ணத்து பூச்சி பாவம் அப்பாவி இல்லை, வண்ணத்து பூச்சியை பிடிச்சி வைப்பான், ஒரு தேளை பிடிச்சி வைப்பானு கையில், அது என்ன பண்ணும்? தன் வேலையை காட்டும் இல்லையா? ஸோ எப்படியோ புத்தர் சொல்கிறது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அவனுடைய பாயிண்ட். உயிரோடு இருக்கா செத்து போச்சா சொல்லுங்க அப்படின்னு. புத்தர் சிரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டார் இவனை பற்றி. சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிறது, உயிரோடு இருக்கிறதோ செத்து போகிறதோ அது உன் கையில் தான் இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு. வாட் இஸ் தட்? அங்கே ஒரு பொண்ணு கையை திறந்து பார்க்குற, ஒன்றுமே இல்லை சாமி என்ன சொல்கிறாரு, கையில் எங்கே வண்ணத்து பூச்சி காணும்? உங்கள் கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு வண்ணத்து பூச்சி, இண்டிவிஜுவல் செப்பரேட் வண்ணத்து பூச்சி இஸ் தேர். வாட் இஸ் தட்? நாட் எஜுகேஷன். என்னது? லைஃப், ஃப்யூச்சர். லைஃப் அங்கே கையில் இருக்கு, ஃப்யூச்சர் இல்லையா? அந்த ஃப்யூச்சர் உங்கள் கையில் இருக்கு. அது உயிருள்ள ஃப்யூச்சர் ஆக்குறதோ இல்லை டெட்லி ஆக்குறதோ யார் கையில்? உங்கள் கையில். இப்போது ஒரே டீச்சர் வந்து பேசுகிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு 95 மார்க்ஸ் எடுக்கிறான், இன்னொரு பொண்ணு 35க்கு தடுமாறுறா. ஏன்? டீச்சர்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஷீ இஸ் டீச்சிங் த சேம் திங். அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லையா? நான் கோயம்புத்தூரில் இருந்தப்போ இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணு, முஸ்லீம் பொண்ணு, மரியம் அப்படின்னு சொல்லி, அவள் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் 220, 25 அவ்வளோதான் வாங்குவோம். 10th நாளே நிறைய டெஸ்ட்டெல்லாம் வரும் இல்லையா?
மந்த்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கூல் வைஸ் டெஸ்ட்டு, என்னமோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெஸ்ட்டு வரிசையாக அது ரிவிஷன் டெஸ்ட்டாகவே இருக்கும். அங்கே மந்த்லி ஒவ்வொரு டெஸ்ட்டு வரும். 220, 25 எல்லாத்தையும் பாஸ் மார்க் வாங்கிடுவான், 35, 36 அந்த மாதிரி. ஆனால் இதை தாண்ட மாட்டான். அந்த பிரின்ஸிபால் மேடம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சுவாமிஜி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அந்த பொண்ணுக்கிட்ட, அவள் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளஸ் ரொம்ப ஒபீடியன்ட் கேர்ள், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாள், ஆனால் மார்க்கு தான் வரமாட்டேங்குது, யூ ப்ளீஸ் ஸ்டாப் டு ஹர் அப்படின்னா. சரி அனுப்புங்க அப்படின்ட்டு வந்தா அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே, சாமிச்சு கூப்பிட்ருக்காரு அடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. நான் கேட்டேன், பக்கத்தில் வா, ஒன்றும் பயப்படாத, நான் அடிக்க மாட்டேன். சரி, உன்னுடைய கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்க உன்னோட பெரியவங்களா சின்னவங்களா? இப்போ 10th யார் யார் இருக்கீங்க இங்கே கை தூக்குங்க. அப்பா அவ்வளோ பேரா? சரி, இப்போ உங்கள் கிளாஸில் இருக்கணும் எல்லோரும் ஒரே வயசா இல்லை டிஃப்ரெண்ட்டு? 4-5 வயசு மூத்தவங்களும் இருக்காங்களா? சேம் ஏஜ், 2-3 months டிஃப்ரென்ஸ், அதான் 1 year கூட டிஃப்ரெண்ட் இருக்கேன். சரி பரவாயில்ல, 5 வருஷம் இல்லையே. இந்த அம்மாவை இங்கே கூட 10th படிக்கிறான் அப்படின்னு யாரோ காட்ட முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எல்லோரும் உன் வயசு தான், மோரலெஸ், ஜஸ்ட் 3-4 months டிஃப்ரென்ஸ். அப்போ ஒரு காவியா வந்து 95 மார்க் வாங்குறா, நீ ஏன் 35 மார்க் வாங்குற அப்படின்னு நான் கேட்டேன். அவள் சொன்னா, எஸ் சுவாமிஜி எனக்கும் அது தெரியல, நான் எல்லாம் படிக்கிறேன், ஹாலுக்கு போகிறப்ப மறந்து போகும். நிறைய பேருக்கு இதுதான் ஒரு பிரச்சனை இல்லை, ஹாலில் நுழையிறப்பவே பாதி பிரெயின் அவுட் ஆகிடும். என்ன கொஸ்டின் வருமோ நுழையிறோம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறார், when the brain is stunned it cannot work. எப்போ ஸ்டன் ஆகுதோ, ஸ்டன் ஆகும். எப்போ ஸ்டன் ஆகும் பிரெயின்? ஒரு ஷாக் வர்றப்போ. அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் ஸ்ட்ரெங்க் பண்ணி விட்டால் ஷாக் வந்தாலும் ஒன்றும் வராது. இந்த கார் புதுசாக கார்லாம் வருது இல்லையா, ஷாக் அப்சார்பர், புதுசாக கார்லாம் இப்போ வருது. அதில் போனாக்க இந்த பள்ளமேடு இருக்கிறதே தெரியாது, சும்மா ஜல்லுன்னு பாகம் இல்லையா? அதே ஓட்ட வண்டியில் போனாக்கா, இல்லை மாட்டு வண்டியில் போனாக்கா சொல்லவே வேண்டாம் இல்லையா? இப்படி குதிச்சு அப்படி குதிச்சு வண்டிக்குள்ளாரையே அன்றைக்கி சாப்பிட்டது எல்லாம் ஜீரணமாகி, நேற்று சாப்பிட்டது ஜீரணமாகி, எவ்ரிதிங் வில் கோ அவே. அந்த மாதிரி அந்த ஷாக் அப்சார்பரை உள்ளே வச்சுக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், ஓகே நான் காவியான்னு ஒரு பொண்ணு இருந்தால் அவன் நல்லா படிப்பா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு கூட வந்தான். காவியா மாதிரிலாம் நீ மார்க் வாங்காத, இப்போ 35 மார்க் வாங்குற இல்லையா, எவ்ரி சப்ஜெக்ட் யூ ட்ரை another 5 marks more. எவ்வளவு? ஜஸ்ட் 5 marks more, 35 to 40 you go எவ்ரி சப்ஜெக்ட் அப்படின்ட்டேன். அது அவளுக்கு ரொம்ப முடியுங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. 5 marks தானே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி 5 marks அதிகம் வாங்கிட்டான் எல்லாத்துலேயும். 225லேருந்து 250க்கு வந்துட்டான். அப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து அவளே, சாமிஜி ஐ ஹவ் காட் சம் மோர் மார்க்ஸ் அப்படின்னா. வெரி குட், நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு another 5 marks, ஓகே, தட் இஸ் யுவர் டார்கெட். நான் எடுத்தோடனே 75, 85 சொல்லவே இல்லை. ஃபார் த நெக்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் 5 more marks, ஓகே அப்படின்னு. எஸ் சுவாமிஜி அப்படி இப்போ ரொம்ப உற்சாகமாக இருக்கான். இதே மாதிரி பண்ணி ஃபைனல் எக்ஸாம் 10th எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்க அப்பா அழைச்சிட்டு வரான். அவங்க அப்பா துபாயிலேருந்து வந்து ஃபோனில் பேசி, யூ ஷுட் கம் அண்ட் சி அவர் சாமிஜியன். அவர் பாவம் வேலையெல்லாம் லீவ் எல்லாம் வாங்கிட்டு துபாயிலேருந்து வந்திருக்கார், ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு. ஜி உங்களை பற்றி என் பொண்ணு அடிக்கடி ஃபோனில் சொல்லுவாள், உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஃபைனல் எக்ஸாமில் எவ்வளோ தெரியுமா மார்க் வாங்கினா? எவ்வளோ வாங்கியிருப்பான்? 500. 500 யாருமே போட மாட்டாங்க. 407. நல்ல மார்க்கா மோசமான மார்க்கா? இப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க 10th? இந்த தடவை தான் கிளாஸே நடக்கலை இல்லை? சப்போஸ் இந்த தடவை வேறு எடப்பாடியார் பரவாயில்ல எல்லாரையும் பாஸ்போர்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார், படிக்கவே கூட வேண்டாம் இல்லை? இப்போ 9th படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இப்போவே நினைக்கிறாங்க அடுத்த வருஷம் கூட கொரோனா வராதா அப்படின்னு இல்லை? தோணுதில்ல? வீட்டிலே விளையாடிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அம்மா கூட. அப்போ சினிமாலாம் போக முடியாது, எக்ஸாம் இருக்காது, தட் இஸ் மோர் ரிலீஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ 222, 225 வாங்கின ஒரு பொண்ணு வித்தின் 6 months 407 வாங்கிட்டான்.
அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ கூட நான் கோயம்புத்தூர் போனாக்க, நான் போயிருக்கேன்னு ஃபோன் பண்ணாக்க வந்து பார்ப்பான். மரியம் இப்போ காலேஜிலலாம் படிச்சுட்டு இப்போ வேலை பார்க்குறான். ஸோ அந்த 407 வாங்கக்கூடிய திறமை என்கிட்ட இருந்ததா, யார்கிட்ட இருந்தது? அவள்கிட்டே இருந்தது. இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, ஜஸ்ட் ஃபேன் த ஃப்ளேம் அப்படிம்பாங்க. உங்களுக்குள்ளார அந்த தீப்பொறி இருக்கு, அதை ஃபேன் பண்ணணும். அப்படியே லெஸ்ஸாக அப்படி விசிறி விசிறி விடணும். விசிறிக்கிட்டே வந்தாக்க the small flame will become a big fire. இந்த வீடெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும். யாரும் பார்த்துருக்கீங்களா? பற்றிக்கிறப்போ எவ்வளோ பற்றிக்கும்? ஒன்று பற்றிக்கும் இல்லையா? ஸ்மால் பிளேஸ், ஸ்மால் ஃபயர். எங்கேயோ ஒரு கார்னரில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட், இல்லை ஏதோ அங்கே நெருப்பு பட்டிருக்கும், ஏதோ ஒன்று கொஞ்சம் சின்னதாக. அப்புறம் வீடே எரியிறப்போ எப்படி இருக்கும்? அது திருவிழா மாதிரி இருக்கும், ஜக 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 ஜகன்னு இல்லையா? அவ்வளோ நெருப்பு எங்கேருந்து வந்தது? அந்த வீட்லேயே இருந்தது இல்லையா? அந்த மூங்கில்ல அந்த என்னென்ன உடன் இது இருக்கோ, பிளாஸ்டிக் இது இருக்கோ, அதில் இருக்கு அந்த ஃபயர் தத்துவம். when the outer fire tattvam is ignited there, the inner fire tattvam gets kindled. இதுதான் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஜீனியஸ் எல்லார்கிட்டையுமே இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை. ஒரு டிராயிங் மாஸ்டர் இருந்தார், 2 பசங்களை கூப்பிட்டார். பசங்க வேண்டாம், பொண்ணுங்களை வச்சுப்போம், சரியா? உன் பேர் என்னம்மா? ஆதர்ஷினி. அப்பா இந்த இது முகமடி போட்டுட்டு அது வரை கேட்க. ஆதர்ஷினின்னு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு சரி இங்கே இல்லாத பொண்ணு, நம்ம ஸ்கூலில் படிக்காத ஒரு பொண்ணு. 2 பேரையும் கூப்பிட்டு அந்த சார் வந்து ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பர் கொடுத்தார், ஏதாவது வரைஞ்சிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ ஆதர்ஷினி என்ன பண்ணா, ரொம்ப அழகாக ஒரு பிள்ளையார் படம் வரைஞ்சிருக்கா. ஜஸ்ட் ஸ்கெட்சு தான் வரைஞ்சிட்டு கொண்டு போய் காட்டுறேன் இந்த பொண்ணு. சார் பார்த்துட்டு, ஓ எக்ஸலண்ட், ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக வந்திருக்கு, இதை ஃப்ரேம் பண்ணி எங்கே வைக்கலாம்? பிள்ளையார் எங்கே வைக்கலாம்? சாமி ரூமில் வைக்கலாம். வெரி குட், அப்படி தட்டி கொடுத்தார். அந்த பொண்ணு அங்கே வந்தான். அவருடைய பேப்பர், வெரி குட், நீ என்ன வரைஞ்சிருக்கு, கொண்டு வா அப்படின்னு பார்த்தா பேப்பர் முழுக்க கருப்பு, ஒரு கண்ணு, நாக்கு நீட்டிட்டு இருக்கு. என்னம்மா வரைஞ்சிருக்க? காஞ்சனா 2. அப்பா இப்போ சார் சொல்லுவாரா, ஓகே இதை ஃப்ரேம் பண்ணி எந்த சாமி ரூமில் வைன்னு சொல்லுவாரா? சாமி ரூமில் வச்சா என்ன ஆகும்? டெய்லி ஒரு சாமி கூட போனால் நைட்டு அவன் வந்து ஆன்னு வந்து நின்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தூக்கம் எல்லாம் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஒயிட் பேப்பர் மாதிரி ஒரு அறிஞர் சொல்லுவார், God has given you a wonderful book called life. God has given you a wonderful book called life. Its first page and the last page have been written by him. First page என்ன? லாஸ்ட் பேஜ் அது யாருக்காவது தெரியுமா? நான் இன்னொரு 55 வருஷம் கழித்து நான் சாக போகிறேன் சாமி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அது நமக்கு தெரியாது. பர்த் மட்டும் தெரியும். அதுவும் இந்த டேட்டில் பிறப்பேன் அப்படின்னு யாரோ நீங்கள் பிளான் பண்ணிங்களா? அதுவும் கிடையாது. இட் ஹேப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் பேஜ் அண்ட் த லாஸ்ட் பேஜ் ஹவ் பீன் ரிட்டன் பை ஹிம். அதர் பேஜஸ் ஆர் லெஃப்ட் ஃபார் யூ டு ரைட் சம்திங். இப்போ அந்த ஆதர்ஷினி மாதிரி அதில் பிள்ளையார் சிலை, ஒரு சரஸ்வதி சிலை, ஒரு பொம்மை, இதெல்லாம் வரைஞ்சாக்கா அந்த புக்குக்கு வேல்யூ ஜாஸ்தி. காஞ்சனா 2, 3, 4, 5 எழுதிட்டே போனால் இந்த புக்கை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? டஸ்ட்பின் இல்லையா? அதை தான் சொல்கிறார் சுவாமிஜி, உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீயே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு கதை சொல்கிறேன். மைக்கேல் ஏஞ்சலோன்னு சொல்லிட்டு ஒரு சிற்பி, அவர் வந்து ஒரு பாறையை பார்த்துட்டு கொண்டு வந்து அதை செதுக்கி ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்டை உருவாக்கினார்.
ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கார், அப்படியே தத்துவமாக இருக்கார். ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்தவர் பார்த்துட்டு, வாட் அ வண்டர்ஃபுல் பீஸ் ஆஃப் ஆர்ட், ரியலி யூ ஆர் கிஃப்டட் பை காட் அப்படின்னு. மைக்கேல் ஏஞ்சலோ சொன்னாரா, நோ நோ நத்திங் லைக் தட், ஐ brought this boulder and removed the unwanted portions. Jesus was already there. என்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட். ஜீசஸ் எங்கே இருந்தார்? வெளியிலேருந்து கொண்டு வந்து ஒட்டினாங்களா அதில்? நோ, he was there hidden. தேவையில்லாத போர்ஷன் எல்லாம் வெட்டி எடுத்தேன், ஜீசஸ் வெளியில் வந்துட்டார். இப்போ இந்த ஆதர்ஷன் என்ன பண்ணா, தேவையில்லாத போர்ஷன்லாம் பிளாக் பண்ணி வச்சா. ஒயிட் போர்ஷன் லுக்ஸ் லைக் விநாயகா, இல்லையா? விநாயகர் வெளியிருந்து கொண்டு வந்தோமா? கிடையாது. தேவையில்லாத போர்ஷன்லாம் ஜஸ்ட் கவர்ட் பை பென்சில். அதர் போர்ஷன்ஸ் லுக் லைக் விநாயகா ஆர் சரஸ்வதி ஆர் ஜீசஸ். அதை போல் நம்மகிட்டையும் கடவுள் வந்து நல்லது கெட்டது ரெண்டையுமே கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் எதை அதிகமாக சாப்பாடு போட்டு வளர்க்குறீங்களோ அது வளரும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃபுக்கு வேல்யூ கிடைக்கும். எதை வளர்க்கலாம்? நல்லது வளர்க்கலாம், இல்லையா? இல்லை யாராவது கெட்டது வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கை தூக்கலாம் பயப்படாமல். யாருமே விரும்புறதில்லை. ஏன்? உலகம் அதை விரும்பாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்ப மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்னேன் பாரு, ஐயோ எங்கள் அம்மாவா, ஐயோ அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ தட் குட் குவாலிட்டி ஷுட் பி brought out. அதுக்கு திஸ் டைம் ஸ்டூடெண்ட்ஹுட் இஸ் த பெஸ்ட் பீரியட். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஜெர்மனியில் ஒரு பெரிய ஸ்காலர் ஒருத்தர் இருந்தார், ஹார்வர்ட் ரூஸ் அப்படின்னு பேர். அவருக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் தெரியும். நியர்லி 75 லாங்குவேஜஸ். நம்ம உங்களுக்குலாம் எத்தனை தெரியும்? 4 லாங்குவேஜஸ் யார் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. பட் உண்மையா பேசி காட்ட சொல்லுவேன் மைக்கில். என்னென்ன லாங்குவேஜ்? அச்சா, உனக்கு தெலுங்கு, கன்னடா. அச்சா, வெரி குட். ஸோ 3 லாங்குவேஜஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? 2 லாங்குவேஜஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருமே கை தூக்கலாம். ஆதர்ஷினி கையை தூக்கவே இல்லை. 2 லாங்குவேஜ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியும் இல்லையா? 4 லாங்குவேஜ். கிரேட். அந்த ஆளுக்கு மோர் தென் 75 லாங்குவேஜஸ் தெரியும். அவர் பேர் என்ன சொன்னேன்? ஹார்வர்ட் ரூஸ். ஓகே, எந்த கண்ட்ரி சொன்னேன்? ஜெர்மனி. so many languages. அதை பார்த்துட்டு ஒரு இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் போய் பார்க்க போனோம். சார், ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டேலண்ட். இவ்வளோ லாங்குவேஜஸ். அதுவும் எப்படி தெரியுமா? டு ரீட், டு ரைட், டு டாக். நிறைய பேருக்கு இப்போ மராட்டின்னு அந்த பொண்ணு சொன்னால், மராட்டிங்க பேச தெரியும், எழுத தெரியுமா? சரி, அப்போ பாதி தான் தெரியும். வீட்டில் மராட்டி பேசுகிறது அதனால தெரியும், இல்லைன்னா அதுவும் தெரியாது. அதுவும் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஸோ ஹாஃப் ஒன்லி. பட் அவருக்கு, ஹார்வர்ட் ரூஸுக்கு, he knew so many languages to read, to write, to talk. அதனால அந்த பையன் போய் கேட்டான், such a genius you are. I wonder how you have become like that. அந்த டெக்னிக்கை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறான். ஹார்வர்ட் ரூஸ் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், you also can become like me. ஆசை வச்சா நீயும் என்ன போல ஆகலாம். பட் ஒன்லி 3 conditions. 3 கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படியா? சொல்லுங்கள் சார். இப்போ உங்களுக்கு ஆசையாக இருக்கு இல்லையா? அந்த 3 கண்டிஷன் மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாக்க யூ ஆல்சோ கேன் லேர்ன் so many languages. 75 வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 10 லாங்குவேஜ் கற்றுக்கலாம் இல்லையா? ஹிந்தி யார் யாருக்கு தெரியும்? வா, வெரி குட், so many. சரி. மலையாளம் யார் யாருக்கு தெரியும்? 1 2 3. வீட்டில் பேசுகிறது. சரி, ஓகே. ஸோ அவர் சொன்னார், ஹார்வர்ட் ரூஸ் சொன்னார், இந்த 3 கண்டிஷன் மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாக்க யூ ஆல்சோ கேன் லேர்ன் லைக் மீ, கேன் பிகம் லைக் மீ அப்படின்னார். ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக் வச்சுட்டு நிற்கிறான். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், யூ மஸ்ட் ஹாவ் இன்டென்ஸ் லாங்கிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இன்டென்ஸ் லாங்கிங். கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், வெறி இருக்கணும். கபில் தேவ்னு பேர் கேட்டிருக்கீங்களா? யார் ஒரு
கிரிக்கெட்டர் ரீசெண்டாக அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு இல்லையா, அதுவும் தெரியுமா? இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு கிரிக்கெட்டர் யார் ரீசெண்டாக? வா பட் ஒரே ஒரு பொண்ணு தான் சொன்னேன், வேற யாருக்கும் தெரியாது. சௌரவ் கங்குலி. கபில் தேவ் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஸ்கூல் லெவலில் ஒரு காம்படிஷன், கிரிக்கெட் காம்படிஷன். இந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அந்த கோச் வந்து என்ன பண்ணிட்டா, இந்த பையனை செலக்ட் பண்ணல, கபில் தேவை செலக்ட் பண்ணல, வேறு யாரையோ செலக்ட் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகிறேன். இந்த பையன் கபில் தேவ் போய் கேட்குறாரு கோச்சுக்கிட்ட, சார் நான் நல்லா பவுலிங் பண்ணுவேன் ப்ளீஸ் சார். ஹே போடா, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒன்னாலலாம் ஒன்றும் முடியாது, நல்ல பசங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கூலோட மானத்தை காப்பாற்றணும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 5 பேர் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க காம்படிஷனுக்கு, அப்போ பொறுப்பு யார் கையில்? உங்கள் கையில் இல்லையா? ஸ்கூலோட பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஸ்கூலோட பேரை காப்பாற்றணும், உடனே எல்லாம் சேர்த்தா போயிடும், பேரே கெட்டு போயிடும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. கோபம் வந்துருச்சு கபில் தேவுக்கு. ஆனால் கோபத்தை அந்த கோச் மேலேயோ யார் மேலேயோ காட்டலை, கிரிக்கெட் மேலே காட்டல. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட பந்து கேட்டாங்க. அப்போ ரொம்ப புவர் ஃபேமிலி, பந்தா போடா பந்தாடிடுவேன் உடனே அப்படின்ட்டார் அவங்க அப்பா. இந்த பையன் என்ன பண்ணுவேன், உடஞ்சி போன ஒரு செங்கல் அதை தேய்ச்சி ரவுண்டாக்கி அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். நம்ப முடியுதா? உடஞ்சி போன கல் அதை தேய்ச்சி 2-3 கல் ரெடி பண்ணி வச்சுருப்பார், அதில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவார். ப்ராக்டிஸ் பண்ணி பெரிய ஒரு பவுலர் ஆகிட்டார். இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கான செலெக்ஷன் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டார். ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் வாங்கின கேப்டன் யார்? கபில் தேவ். எந்த வருஷம்? 1983. அப்போ யார் யார் பிறந்திருந்தீங்க? யாரும் பிறக்கலை. நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சரித்திரம் படைச்சிட்டார் கபில் தேவ். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா, இவரை விட்டுட்டு எந்தெந்த பசங்களெல்லாம் அந்த கோச் அழைச்சிட்டு போனாரோ அந்த பசங்களில் யாருமே நேஷனல் டீமில் விளையாடல. அப்போ யார் காரணம்? என்ன காரணம்? இவ்வளோ பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு வாட் வாஸ் த ரீசன், வாட் வாஸ் த மோட்டிவேஷனல் ஃபேக்ட்? அதை தான் அவர் சொல்கிறார், இன்டென்ஸ் லாங்கிங். எதை கற்றுக்கணும்னாலும் அந்த ஒரு இன்டென்ஸ் லாங்கிங், தீராத ஆர்வம் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்க, இதை விட ரொம்ப முக்கியமானது, டோன்ட் கிவ் அப் when you find it difficult. நமக்கு நிறைய பேருக்கு இந்த யார் யாருக்கு சைக்கிளிங் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லாருமே சைக்கிளில் தான் வரீங்க இல்லையா? வெரி குட். சைக்கிள் கற்றுக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தது இல்லை? கீழே இந்த பக்கம் விழுந்து அந்த பக்கம் விழுந்து ஏத்தாப்புல வர்ற பாட்டி மேலே போய் இடிச்சு இல்லையா? அது வேறு, அந்த பாட்டி நம்ம ரூட்லேயே வருவாங்க இல்லை? அதோட வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த பாட்டி எங்கே போயிட்டுருக்காங்களோ அங்கே தான் நம்ம ஹேண்ட்பார் போவோம். அது என்ன வேடிக்கை, இன்னும் யாருக்குமே புரியாத ஒரு புரியுறது. யாரோ வராங்கனாக்கா நேரம் அங்கே தான் போகணும். பின்னாடி பிடிச்சிருக்க பொண்ணுங்க வந்து, ஹே இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி சொல்லுவாங்க. கற்றுக்கிறப்போ இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். சப்போஸ் நீங்கள் அதை விட்டுருந்தா வாட் வில் ஹேப்பன்? சைக்கிள் தெரிஞ்சிருக்காது. அதை தான் இங்கே சொல்கிறேன், டோன்ட் கிவ் அப் வென் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஆரம்பிக்கிறப்போ எவ்ரிதிங் இஸ் ஈஸி. அதுக்கப்புறம் போகிறப்ப தான் 10th வந்தப்போ, 9th-லேருந்து 10th வந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, 10th வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கிறப்போ எல்லா தலையும் ஆடுது, ஒன்று கூட பாக்கியே இல்லை. 9th எல்லாம் குவைட்டாக இருக்குது. அடுத்த வருஷம் இவங்க தலையே ஆட்டுவாங்க. ஸோ வந்தப்போ ஒன்றும் தெரியல, ஸோ ஜாலி, வா 10th வந்துட்டோம், அப்பா சீனியர் ஆகிட்டோம் இல்லையா? அடுத்த வருஷம் 11th 12th குரூப் வைஸ் செக்ஷன் பிரிச்சுருவாங்க, அப்படி இப்படின்னு இருந்தது. படிக்க ஒவ்வொரு டெஸ்ட்டு வரதை பார்த்தா, அதுவும் மார்க் வரதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. டெஸ்ட்டு வரப்போ பாதி பயம், மார்க் வரதை பார்த்தா. ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா எப்படா எழுதிருக்க? எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டேன்ப்பா. அப்புறம் ஏன் உன் முகம் டல்லாக இருக்குது? இப்போ நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதினாக்கா முகம் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருப்பீங்கல்ல. 32 பல்லோ 42 பல்லோ இருக்கும் இல்லையா? சப்போஸ் நல்லா எழுதுறேன்னாக்கா சொல்லவே வேண்டாம் இல்லையா? வாடிப்போன மலர் இல்லையா? அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பையன் வந்திருக்கான், அப்பா கேட்குறாரு, எல்லாம் எழுதிருக்கேன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன்டா முகம் டல்லாக இருக்குது அப்படின்னாக்கா, அவன் சொல்கிறான், இல்லை நான் எழுதுனது தான் கரெக்ட் ஆன்சர்னு அவருக்கு தோணணுமே அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். கேள்வி சம்திங், பதில் சம்திங் எல்ஸ். அந்த மாதிரி இருந்தாக்கா ஒன்றும் கிடையாது இல்லையா?
So when we take up something new, it is very interesting. When you proceed, it becomes difficult. அப்போ அதை விட்டுடக்கூடாது. விட்டாக்கா போச்சு. காலையில் கூட டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு பெரியவர் சொல்லுவார், if you ask a question, you are a fool at the time. If you don't ask, you are a fool lifelong. கரெக்டா? உங்கள் கிளாஸ் ரூமில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாக்கா பயப்படாமல் கூச்சப்படாமல் கேட்கணும். மற்ற பக்கத்தில் இருக்கிற பொண்ணு, ஏ போடி ஏன்னா இது கூட தெரியாத மக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நிமிஷம் மக்கா இருந்துட்டு அப்புறம் புத்திசாலி ஆகணும். ஐயோ இவ என்ன நினைப்பாளோ அவ என்ன நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கி வச்சுருந்தாக்கா லைஃப் லாங் நீங்கள் என்னவா இருக்கீங்க? MAKKU. அதை தான் இவர் செகண்ட் கண்டிஷனாக சொல்கிறார். டோன்ட் கிவ் அப் வென் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். தேர்ட் ஒன், இதை விட முக்கியமானது, யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராப்பர்லி. இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் பட் ஒன்ஸ் அப்படிம்பாங்க. அது ஒரு தடவை வந்து கதவை தட்டும், அப்போ நீங்கள் திறக்கலனாக்கா அது அடுத்த வீட்டுக்கு போயிடும் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் இவர் சொல்கிறார், அவர் பேர் என்ன சொன்னேன்? ஹார்வர்ட் ரூஸ். எந்த கண்ட்ரி சொன்னேன்? ஜெர்மனி. இங்கே ஜெர்மனி வந்து தெரிஞ்ச பேர், அதனால ஈஸியாக ஞாபகம் வருது. ஹார்வர்ட் ரூஸ் இஸ் அன்னோன் நேம், அதனால ஞாபகம் வர மாட்டேன். இந்த ஞாபகம் வராத பொருள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் கிரேட்னஸ். அதை பிடிச்சிக்கணும். சரியா? தேர்ட் கண்டிஷன் சொல்கிறார், யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராப்பர்லி அப்படி சொல்கிறார். அமெரிக்காவில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப பணக்காரங்க. பட் அவங்களுக்கு கை கால்லாம் வேலை செய்யாது. இந்த வாதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கை கால். ஆனால் ரொம்ப பணம் இருக்குது, ஹஸ்பண்ட் செத்து போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? உயிர் போகலைன்னாக்கா என்ன பண்ண முடியும்? இல்லை, நாமளே பிடிக்க முடியுமா? நோ. அந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு நர்ஸு, வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பையன், வீல் சேரில் வச்சுக்கிட்டு அந்த பையன் தள்ளிட்டு போகணும். பார்க்கு, பீச்சு, அங்கே. ஏன்னா வீட்டிலே உட்காந்து போர் அடிக்கும் இல்லையா? இப்போ கடந்த ஒரு 4 மாதமாக உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும் இல்லையா? எத்தனை பேர் பார்த்த சினிமாவே பார்த்தீங்க? அதுக்கும் கை தூக்குறாங்க. வெரி குட். யார் யார் உண்மை பேசுவீங்க? சரி, அது ரொம்ப கவுண்ட் பண்ண முடியும். யார் யார் பொய் சொல்லுவீங்க அதை சொல்லுங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்குறான். அப்போ சொல்லுவோம். எனிவே, ஸோ உண்மையை பேசுங்க. தேவைப்பட்டால் பொய் சொல்லலாம், தேவைப்பட்டாதான். அதனால் எந்த பாதிப்பும் வராமல் இருந்தால் பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்த்த நன்மை பயக்குமேன் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு. அந்த பெரியவர் பேர் என்ன? வெரி குட். தேவைப்பட்டால் பொய் சொல்லலாம். அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் படித்தேன். ஒரு அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து 10th படிக்கிறான், உங்கள் வயசு தான். ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். போன இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், என்ன உன் பொண்ணு ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான், நல்லா ஓரளவு நல்லா பணக்கார வெல் டு டூ ஃபேமிலி, சாதாரணமாக போகிறான் அப்படின்னு. அந்த ஸ்கூலில் இது யூனிஃபார்ம் கிடையாது போல இருக்கு. என்ன சாதாரணமாக போகிறான்? அதை ஏன் கேட்குறேன்? அவள் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் ரொம்ப ஏழையாம். இவன் நல்லா பணக்கார ட்ரெஸ்ஸு போட்டு போனால் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் இவ தன்னை மாற்றிக்கிட்டா. எப்பேற்பட்ட பொண்ணு! அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ என்ன புத்தி அவளுக்கு இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கும் நான் வாங்கி கொண்டு போய் கொடுறேன் அப்படின்னாக்க அவள் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அவள் ஏழ்மையில் இருந்தாலும் எவ்வளோ அந்த தன்மானம். இந்த 2 பேர் இந்த சின்ன வயசில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு நபர்களாக இருக்காங்க இல்லையா? எனிவே, ஸோ இந்த தேர்ட் கண்டிஷன், யூட்டிலைசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த அம்மா, வயசான அம்மா, வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுருக்காங்க. வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள், ஒரு பையன், யூத். அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, 22 வயசு. ஸோ தள்ளிட்டு போக வேண்டியது. அதுக்கு மாதம் சம்பளம். அப்போல்லாம் வந்து வீல் சேரில் வந்து அந்த டியூப்லாம் வரல, வெறும் இரும்பு சக்கரம் இருக்கும். இவன் தள்ளிட்டு போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சவுண்டு வேறு வரும், கொட கொட கொடன்னு சவுண்டு வரும். அப்படியே தள்ளிட்டு போகிறான். அப்போ இவன் யோசனை பண்ணுறான், இந்த சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, பெட்ரூமில் விட்டுட்டு, இவன் இந்த வண்டியை உட்காந்துட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணான், அந்த பழைய துணியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சக்கரத்தில் சுற்றி விட்டான் முழுக்க.
ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி தள்ளி பார்த்தா ஸ்மூத்தாக போகுது. பா வெரி குட் அப்படி சொல்லி தன்னை தானே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அதில் வச்சுட்டு போனாக்கா சவுண்டு வரல. ஆனால் துணி எத்தனை நாள் தங்கும்? தேஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தேன் இது என்ன பண்ணுறது, துணி கிழிஞ்சு போயிடுது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த சைக்கிள் டியூபில் அதை சுற்றி பார்த்தான். அது கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் சம் மோர் டேஸ், தட்ஸ் ஆல். அதுவும் கிழிஞ்சு போச்சு, தூக்கி வச்சுட்டான். அப்புறம் யோசனை பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் அந்த டியூபை வாங்கி புதுசாக ஃபுல்லாக அடித்தான். அது ரொம்ப நாள் வந்தது. ஓ இதுதான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்போ அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு டைம் வந்துருச்சு, செத்து போயிட்டாங்க. பிள்ளைங்க யாரும் கிடையாது, இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பாதி சொத்து அந்த பொண்ணுக்கு. எந்த பொண்ணுக்கு? அந்த நர்ஸுக்கு. பாதி பணம் இந்த பையனுக்கு, பாதி பணம் அந்த பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. வக்கீல் வந்து இந்த பையனை வந்து கூப்பிட்றாரு, ஏய் கம் ஹியர். அந்த பொண்ணுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குது, கொடுத்தாச்சு. இந்த பையனை கூப்பிட்டு 22 23 வயசு. அந்த அம்மா உன் பேரில் இவ்வளோ பணம் எழுதி வச்சுருக்காங்க. அப்படியா, என்னால் நம்பவே முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசனை பண்ணான். அப்போ தான் அவனுக்கு யோசனை வந்தது, இந்த வீல் சேருக்கு இந்த டியூப் இதையே ஏன் தயார் பண்ணக்கூடாது? ஸ்மால் ஐடியா இல்லை, ஜஸ்ட் வெரி க்ரியேட்டிவ், இதையே பண்ணலாம் சொல்லி ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் சைக்கிள் டியூப், டயர் இதெல்லாம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தான், ப்ரொடியூஸ் பண்ணான். கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது, பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. இப்போ அது ரொம்ப பெரிய, உலகத்துலேயே பெரிய கம்பெனியாக ஓடிட்டுருக்கு. என்ன கம்பெனி தெரியுமா? டன்லப். டன்லப் பேர் கேட்டிருக்கீங்களா? டன்லப் டயர்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த பையன். இப்போ அந்த பையன் கிடையாது, பட் he utilized the opportunity properly at the proper time. Result was history. இதைத்தான் அந்த பெரியவர் சொன்னார், ஹார்வர்ட் ரூஸ் சொன்னார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னார்? பசி மயக்கத்தில் மறந்து போச்சு. இன்டென்ஸ் லாங்கிங், வெரி குட். செகண்ட் ஒன், டோன்ட் கிவ் அப் when it is difficult. தேர்ட் ஒன், தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா இல்லையா? யூட்டிலைஸ் பண்ணலாமா வேண்டாமா? அந்த லாங்கிங்கை வளர்த்துக்கலாமா வேண்டாமா? வளர்த்துக்கிட்டா நீங்கள் எல்லாருமே கிரேட்ஸ். இந்தியா வில் பிகம் கிரேட் இல்லையா? அதை தான் சுவாமி விவேகானந்தர் விரும்பினார். அந்த நரேந்திரநாத்தும் அதை தான் விரும்பினார். இப்போ ஒரு நரேந்திரநாத் இருக்கார், யார் அவர்? நரேந்திர மோடி. அவரும் அதை தான் விரும்புகிறார். அதெல்லாம் நாம் செய்யலாம் இல்லையா? செய்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஒவ்வொருத்தரும் நல்லா படித்து இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஹுட் பீரியடை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் வந்து ஷைன் பண்ணணும். உங்களை பார்த்து சாமிஜி சொல்லணும், இந்த பொண்ணு எங்கள் ஸ்கூலில் படித்தா அவருக்கு ஞாபகம் வராதான், அவருக்கு வர்ற மாதிரி நீங்கள் நடந்து காட்டணும். பண்ணலாமா? அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்க உங்கள் பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் சீனிவாசன் சார்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த நாடே உங்களை கொண்டாடும். அதை தான் வள்ளுவர் சொன்னார், தோன்றி புகழோடு தோன்றுக. அந்த புகழாடைய நீங்கள் எல்லாமே முயற்சி பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் கொடுக்கட்டும். சரியா? தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். I hope you enjoyed last 1 hour class. மாமுஜி அப்படியே குழந்தைங்களுக்கு பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையும். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கல்வி முறை ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லுவார் அவர். ஒரு பண்டிதன் கங்கையில் படகுல உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்கின்றான். பண்டிதன் அப்படின்னா படித்தவன் அந்த காலத்தில். ஆனால் நான் படித்தவன் அவனுக்கு ரொம்ப மனசில் ஒரு இருமாப்பு, அகங்காரம். அதை எல்லார்கிட்டையும் காண்பித்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவான். படகுல உட்கார்ந்து போயிட்டு கொண்டிருக்கும் பொழுதே படகோட்டியை பார்த்தா படித்தவனா தெரியல, அதனால் சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறான். தம்பி உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டான் கல்கத்தாவில். அப்போ கல்கத்தா வந்து பிரிட்டிஷனுடைய தலைநகரம். இப்போ டெல்லி மாதிரி இந்தியாவுடைய தலைநகரம் கல்கத்தா வரும். தெரியாது சாமி, நான் ஸ்கூலுக்கே போகலை. இங்கிலீஷ் தெரியாதா?
இங்கிலீஷ் தெரியாமல் எப்படிப்பா 25% லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படி. அப்புறம் கொஞ்சம் தூரம் படகு போயிட்டே இருக்கு. திருப்பி தன்னுடைய எருமாப்பை காண்பதற்காக மறுபடியும் அந்த பண்டிதர் கேட்கின்றார் படகோட்டியை பார்த்து, உனக்கு சைக்காலஜி தெரியுமா அப்படின்னு கேட்டார். சாமி இங்கிலீஷே தெரியாது, இதில் ஸ்கூலுக்கே போல சைக்காலஜி தெரியுமா அப்படின்னு. போனா போகுது, பயாலஜி தெரியுமா அப்படின்னு வரிசையை கேட்டுட்டே வர. தெரியல தெரியலன்றா. ஒவ்வொருத்துக்கும் ஐயோ இத்தனை பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆகிடுது, இத்தனை பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆகிடுதுன்னு சொல்லி 75% வேஸ்ட் ஆகிடுது அப்போ அவன் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அவனை மனநோக அடிக்கின்றான். கல்கத்தாவில் கங்கையிலிருந்து கடல் நோக்கி தண்ணீர் போகும் சில மணி நேரங்கள், கடல்ல இருந்து கங்கைக்கு திருப்பி தண்ணி வரும் சில மணி நேரங்கள், பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடல்ல இருந்து தண்ணி வரும் பொழுது படகெல்லாம் ஆடும். இவனுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்டு தெரியும், ஸ்விம்மாலஜின்னு பேர் அவனுக்கு. அதுக்கு அந்த இங்கிலீஷ் அவனுக்கு தெரிஞ்ச வேர்டு என்ன? ஸ்விம்மாலஜி. லொஜின்னா எஜுகேஷன், அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ். ஓகே, லொஜி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் சயின்ஸ். சுவாமி படகெல்லாம் ஆடுது, உங்களுக்கு ஸ்விம்மாலஜி தெரியுமான்னு கேட்டான். ஸ்விம்மாலஜின்னா என்ன? ஸ்விம்மிங்கு. அவருக்கு தெரியல. அது ஏன்பா திடீர்னு கேட்குறேன்? ஐயோ சுவாமி இப்போ படகு ஆடுது, உங்க 100% லைஃபே வேஸ்ட் ஆக போதே சுவாமி அப்படின்னா. அதனால வாழ்க்கையில சில விஷயங்கள் தெரியாததுனால நம்ம முட்டாள் இல்லை. நம்மிடத்துல என்ன ஆன்மீக சக்தி இருக்கு, நம்மிடத்துல இருக்கின்ற அன்பினுடைய சக்தி என்ன, நம்மிடத்தில் இருக்கின்ற ஒழுக்கத்தினுடைய சக்தி என்ன, நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவு கூர்மையினுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மேக்ஸில் கொஞ்சம் போர்ஷன் தெரியல, இங்கிலீஷில் போர்ஷன் தெரியல அப்படின்றதெல்லாம் ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் நம்மகிட்ட என்ன சொத்து கொடுத்து வச்சிருக்கிறான் பகவான்? அற்புதமான உடல் இல்லையா? எல்லாரையும் அன்பு செய்கின்ற உள்ளம், பிறருக்கு உதவி செய்கின்ற கரங்கள், யோசிக்கின்ற சிந்திக்கின்ற புத்தி சக்தி. எருவ மாட்டுக்கிட்ட இருக்கா? அதுக்கிட்ட கேட்க முடியும் உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன? கேட்க முடியுமா? ஆனால் மனுஷன்கிட்ட கேட்கலாம், குழந்தைகிட்ட கூட கேட்கலாம் இல்லையா? நான் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு 5 வயது குழந்தை கூட சொல்ல முடியும். அப்போ அந்த அறிவினுடைய சக்தி, எல்லா சக்திக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த மாதிரி சிறிய சிறிய வாய்ப்புகள். அது குரு மகாராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், கல்வின்னா அதுதான். முதல்ல பேசிக் எஜுகேஷன் என்ன, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் உலகத்திலிருந்து என்ன எடுக்கலான்றதை பார்க்கணும். அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும். மடத்திலிருந்து சாதுக்கள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் இப்போ 1 மணி நேரம் ஆனந்தமாக இருந்தீங்க தானே? ஒரு சீரியல் பார்த்த மாதிரி இருந்ததா? திருவள்ளுவர் வச்சு அழகாக ஒரு சீரியல் காமிச்சிருப்பார் மாதிரி. நல்லது. உங்கள் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாகவும் மடத்தினுடைய சார்பாகவும் சுவாமி சத்யபிரயானந்தி மகாராஜுக்கு அவருடைய திருவடிகளுக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரங்களை செய்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீ சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரு பாதபத்மே தயோஷித்வா பிரணமாமி முகுர்முகுர். நமஸ்தே அதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने दावहारिणे। जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री श्री सरस्वती माई की जय।